ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து இந்த அஞ்சலி வந்து டுபாக்கூர் இத்தனை நாள் வந்து ஏமாற்றிட்டு இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டப்பாரு பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பாங்களா, அந்த வாட்பாயும் அடித்து விசாரித்து வீடியோ ஆதாரத்தோடு வந்து வச்சுருக்காங்க. இந்த நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரூம்குள்ளே போனது வந்து இன்னும் இலக்கியா டாக்டர் கையில் வந்து பேசிட்டே பில்லெல்லாம் கட்டிகிட்டே நம்ம வந்து போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து சீப்பாக இருக்கும், சும்மா பத்ரகாளி கணக்காக வந்து அவளை வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்து வாங்குன்னு வந்து வாங்குறாங்க. எதுக்குடி என் பொண்ணு இந்த அடி அடிக்கிற இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ஸு போய் இந்த பெட்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவன் விஷம் குடிச்சதை போய் ஐயோ எவ்வளோ பொய் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இலக்கியா, நான் குடிச்சதெல்லாம் வந்து விஷம் தான், நான் வந்து ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் வந்து ஆடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டி நீ வந்து நான் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத நான் வந்து பேசணும்னு நினைக்கிறியா? நீ வந்து விஷம் குடிச்சு தூக்கி போட்டே வீட்டில் ஒரு பாய்சன் பாட்டிலு அதை வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அது பாய்சன் பாட்டில் இல்லைன்றத வந்து எவிடன்ஸோட ரிப்போர்ட்டோடு தான் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு பேசுகிறேன். அதுவும் போக உனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த டாக்டரும் வந்து டூப்ளிகேட்டு, அவன் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்து உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தான்றது வரைக்கும் எனக்கு தெரியும், வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை வந்து தரன்னு வந்து இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்ட பாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா, ஏன்டி இந்த டாக்டர் தான் உன் ட்ரீட்மெண்ட் பார்த்தது, இந்த ஆள் வந்து யாருக்குள்ளே வந்து காசு ஆகணும், அது நானும் கௌதமே பார்த்தோம், மரியாதை சொல்லாது நீ தானே வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் எந்த காசும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். சரி இவ குடிச்சது பாய்சனா அப்படின்ற மாதிரி வந்து அந்த டாக்டரை வந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் குடிச்சது வந்து பாய்சனே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வாயை வந்து வண்டல ஒரு ஜூ கணக்காக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து போய் சொல்கிறான், நீ வந்து என்னை வந்து கார்த்திக் கூட வந்து சேர விடாத பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த டாக்டரை வந்து இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஏண்டி உன்னை வந்து சேர்த்து வைக்கணும்னு நான் வந்து என் மாமா பொண்ணு தெரிஞ்சிட்டேன், உன்னை வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் நான் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன், அந்த கனவுல வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நான் வந்து ஏதோ உன்னை வந்து கார்த்திக் கூட வந்து வேணும்னே சேர விடக்கூடாது அப்படின்னு பண்ணுற மாதிரி இருந்து நீ என் மேலே வந்து கோவப்படுறியடி, உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இந்த டாக்டரும் சரி நீயும் சரி கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் வந்து ஏமாத்தனதுக்காக வந்து ஜெயிலுக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டராடா, நீ ஏன்டா டாக்டர் தொழிலுக்கே வந்து கேவலம், உன்ன மாதிரி ஆடுகள்லாம் இருக்கிறதுனால தானே இந்த உலகத்தில் வந்து மெடிக்கல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டருங்களே வந்து நம்புறதில்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக இந்த சீரியலில் மட்டும்தாங்க இந்த டாக்டர் வந்து போலித்தானம் ஏமாத்துறது அதிகப்படியாக வந்து டாக்டருங்க வந்து ஏமாத்துறது இந்த சீரியலில் மட்டும்தாங்க செய்கிறாங்க, வேறு எந்த சீரியல்லே வந்து செய்கிறது இல்லைங்க. ஒரு வழியாக வந்து இந்த அஞ்சலியோட முகத்தை வந்து நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து கண்டுபிடிச்சி முகத்தை வந்து கிழிச்சது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. இல்லை நம்பி நாசமாக போயிருந்தாங்கன்னா கார்த்தியோட லைஃபும் வேஸ்ட்டாக போயிருக்கும். கடைசியில் வந்து அவள் வீட்டுக்குள்ளே போனது இவங்க ரெண்டு பேரை வந்து அடித்து வெளியே துரத்தி இருப்பாங்க. அது நடக்காத போச்சுன்னு ரெண்டுங்களும் வந்து சந்தோஷப்படணும். ஆனால் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணதுக்குள்ள தெரியலைங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறோம். இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பெல் ஐக்கனை ஆன்ல போடுங்க, அப்போ தான் ஒரு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது பாருங்கள்.